1/5 percentage of the blades product by a blades manufacturing factory. So out of to be defective in a குறைபாடு உடையது. The blades are supplied in packets of 10 using Poisson distribution to calculate the approximate numbers of packet contain no defective, one defective and two defective blades respectively in a consignment of 1 lakh பேக்கெட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதாவது பிளேடு கம்பெனி தயாரிக்கிறாங்க. இப்போ ஒரு பேக்கெட்டில் வந்து 10 பிளேடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து குறைபாடு உடையது குறைபாடு இல்லாத கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1 டிஃபெக்டிவ்னா ஒரே ஒரு பிளேடு மட்டும் குறைபாடு உடையது, இல்லைன்னா 2 பிளேடு குறைபாடு உடையதுன்னு அது மாதிரி 1 லேக் பேக்கேஜுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1/5%, அதாவது 1/5% எப்படி அதெல்லாம்னா, இது வந்து பர்சன்டேஜ் ஃபார்மில் இருக்கா, இது வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணால் 1/5 டிவைடட் பை 100ன்னு வரும். ஸோ காமனுக்கு பண்ணால் 1/500ன்னு வரும். ஓகே, ஸோ அதை டிவைட் பண்ணால் 0.002ன்னு வரும். ஸோ அதுதான் பியூடி வேல்யூ. என் வந்து ஒரு பேக்கெட்டில் 10 பிளேடு போடுறோம். ஸோ அதனால் n = 10ன்னு எழுதுறோம். ஸோ இது ரெண்டையும் NP = 2 மல்டிஷனாக 0.02ன்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன். ஃபார்முலா நம்மளுக்கு P of x = e power minus lambda, lambda power x divided by x factorial. ஸோ லேம்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு e power 0. ஏன்னா மைனஸ் அங்கே ஆல்ரெடி இருக்கிறதுனால -0.02 லேம்டாவுடைய வேல்யூ இன்ட்டு லேம்டா பவர் 0.02 whole power x divided by x factorial வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஜென்ரலு. நம்பர் ஆஃப் பேக்கெட் கண்டைன் நோ டிஃபெக்டிவ். ஓகே, நோ டிஃபெக்ட்னா குறைபாடு எதுவுமே குறைபாடு இல்லாது, நோனா 0. இங்கே நம்பர் ஆஃப் இன்ட்டு நோ டிஃபெக்டிவ் 0. ஸோ மொத்த நம்பர்ஸ் வந்து லேக்கு இன்ட்டு நம்மளுக்கு எக்ஸுக்கு 0 கொடுத்தா இங்கே 0 இங்கே 0 ஆகிடுமா, இது 1 ஃபேக்டர் 1 ஆகிடும், இங்கே 1 ஆகிடும், e power 0.20 இது அப்படியே வரும். ஸோ e power 0.02 வேல்யூ என்ன வருது பாருங்க. இது எக்ஸ்பெக்டேஷன் டேபிள் எப்படி பார்க்கணும்னா e power -0.02ன்னு இருக்குல்ல, இது எப்படி எழுதணும்னா 1/e power 0.02ன்னு வரும். ஸோ இப்போ 0ல் 0.2 பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது இப்போ என்ன வருது பாருங்க, 0.02ன்னு கொடுத்துருக்காங்க. 0ல் 0.02. ஸோ அப்படின்னா இந்த டேர்ம் வரும். ஓகேவா, 0.02ல் இந்த டேர்ம் வருது. என்ன வருது பாருங்க, 1.02020134ன்னு வரும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு 1/ன்னு வரணும். ஸோ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வந்து 1 இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ வரும். ஸோ அதுவும் கூட லேக்கை மல்டிஷன் பண்ணணும். அதாவது இந்த வேல்யூ 1ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ வருதுப்பா, அதுவும் கூட லேக்கு மல்டிஷன் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ. நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், கேல்குலேட்டரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதாவது நம்பர் ஆஃப் எ பேக்கெட் கண்டைன் 1 டிஃபெக்ட், ஒன்று குறைபாடு உடையது. ஸோ அதனால் P of 1 நம்பர்ஸ் வந்து லேக்கு P of 1. ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அதே ஃபார்முலாவில். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 1 இங்கே 1 வந்ததுனால இந்த டேர்ம் மல்டிபிகேஷனில் வரும். ஸோ இந்த பாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு லேக் அப்படியே வரும், 0.9802ன்னு வரும். ஓகே, ஸோ e power 0.02 மைனஸில் நம்ம கண்டுபிடிச்சோம்ல இப்போ பாயிண்ட்டு, அதனுடைய வேல்யூ 0.9802ன்னு வரும். அது லேக் ஆல்மெண்டேஷன் தான் இது வந்து. ஸோ இப்போ அப்படியே போடுறோம். இப்போ இன்ட்டு 0.03 3 தடவை கால்குலேட்டர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு 1960ன்னு வரும். ஓகே, அதேமாதிரி 2 டிஃபெக்டிவ்னா P of 2. ஸோ 2 அப்ளை பண்ணுறீங்க. 2 வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிங்க, இந்த இடத்துல பாருங்கள் e power -0.02 அப்படியே வரும். e power இங்கே வந்து 2 வந்துடும், இங்கேயும் 2 ஃபேக்டர்னா 2 இன்ட்டு 1. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதாவது இது 0.02 ஹோல் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வரும். இங்கே பாருங்கள், அங்கே எப்படி வருதுன்னா என்னென்ன ரிமைனிங் இருக்குது பாருங்கள், லேக்கு இன்ட்டு e power இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0.9802 இன்ட்டு இது 0.02 1 இருக்கிறதுனால வந்தது ஹோல் ஸ்கொயர். இது பண்ணுங்க.
ஸோ இதை மல்டிப்ளேஷன் பண்ணி 0.0004ன்னு வரும். ஸோ இப்போ அது கூட மல்டிப்ளேஷன் பண்ணி 0.0004 இது எல்லாத்தையும், ஆனால் நம்மளுக்கு ஃபார்முலாவில் டிவைடட் பை 2ன்னு வருங்க. ஸோ இதையே டிவைட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு 20ன்னு வரும். ஓகே, நீங்கள் செக் பண்ணிக்கங்க.